அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 நாள் எந்த பதிவுமே கொடுக்க முடியல. சில தவிர்க்க முடியாத காரணத்தால் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே ஸ்டாப் ஆகியிருந்தது. ஸோ அகெயின் நான் நாளையிலேருந்து தான் நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை 11ஆவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொட்டீன் ஃப்ரைடே நம்ம பண்ணுற பூஜை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் பூஜையை பண்ண முடிஞ்சது, மார்னிங்கில் பண்ண முடியல. ஸோ அதனால் ஈவினிங் 8 to 9 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சுக்கிர ஓரையில் நம்ம இந்த வராகி அம்மனுக்கு நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறோம். இந்த வராகி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் அபராஜிதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தீங்க அப்படின்னாலே அதோடு கூட வஜ்ரகோஷம், இந்த 2 வார்த்தைக்குமே அவ்வளோ மகத்துவமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபராஜிதம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது, வராகி அம்மனுடைய வாகனம் அப்படின்னு. ஸோ இதை நம்ம சொல்லிகிட்டே எந்திரிக்கும் பொழுது அபராஜிதம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அதனால் நம்மளும் அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லிகிட்டே எந்திரிச்சு உங்களுடைய அன்னைக்கு பாசிட்டிவ் வைபை நீங்கள் அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, 10 நாள் கழித்து பூஜை பண்ணுறதால மறுபடியும் எல்லாமே பிள்ளையார் பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம வராகி அம்மனுக்கு பஞ்சதீப விளக்கு ஏற்றிட்டு நம்ம நெய்வேத்தியம் பழம் பால் எல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டோம். வராகி அம்மனுடைய 108 அஷ்டோத்திரம் சொல்லி நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதிவில் நான் சொல்ல போகிற சில ஆன்மீக தகவல் வருகிற 22, 23 அன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி, விசாக பௌர்ணமி, வைசாக பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பௌர்ணமியை பற்றின சில தகவல்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் இதையெல்லாம் செய்யறதால நம்ம வீட்டில் செல்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும், வைகாசி பௌர்ணமி நாளில் நம்ம கொடுக்கல் வாங்கல் அதுக்கப்புறம் வழிபாடு இதையெல்லாம் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளை தான் நம்ம புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பௌத்தர்கள் இந்த நாளை ஒரு பண்டிகையாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைசாக பௌர்ணமி, அதாவது வைகாசி பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 22ஆம் தேதி மாலை 5:42 மணிக்கு தொடங்கி மறுநாள் மே 23ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு முடிவடையுதுங்க. இந்த திதி விரதம் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி அனுஷ்டிக்கலாம். இந்த பௌர்ணமி திதியை நம்ம இந்த நாளில் வீட்டிற்கு புத்தர் சிலையை நம்ம வாங்கிட்டு வர்றது ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுது. ஏன்னா ஃபெங்சுயின் படி இது வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தினுடைய சின்னமாக கருதப்படுறதால இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு புத்தர் சிலை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியுடைய எந்திரம், இந்த லக்ஷ்மி தேவி எந்திரத்தில் தான் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையே இருந்துட்டு வருது. அதனால் இந்த நாளில் இந்த லக்ஷ்மி தேவியோட எந்திரத்தை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்த நாளில் வெண்கலத்தாலேயோ இல்லை பித்தளையாலேயோ செய்யப்பட்ட யானையை யானையோடைய சிலையை நம்ம வீட்டில் கொண்டு வருவதும் வாங்கிட்டு வருவதும் ரொம்ப ரொம்ப சுபமாக சொல்லப்படுது. இதன் மூலம் நம்ம வீட்டில் வறுமை நீங்கி குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த நாளில் தங்கம் அல்லது வெள்ளி நாணயங்களை வாங்கி வீட்டில் சேகரித்து வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு கருதப்பட்டு வருகிறது. இதனால் லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைவதுடன் நம்மளுடைய வீடுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த அன்னைக்கு நம்ம தங்கம் வெள்ளி வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுதுங்க. அதனால் வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு நம்ம வைகாசி பௌர்ணமியை நம்ம இந்த மாதிரி பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சு நம்ம நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி பூஜையை நம்ம செய்கிறதால நம்மளுடைய வீட்டில் செல்வம் என்னென்னைக்கும் நிறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.